ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அண்ட் எப்போவும் சொல்கிற விஷயந்தான். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அண்ட் 2 டேஸாக வீடியோ போடல, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நான் ஊருக்கு போயிருந்தேன், சரியா? ஸோ அதனால தான் லேட் ஆகிடுச்சு. இனிமேல் டெய்லி போடணும், சரிங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்ட் 13. அந்த பார்ட் 13ல் 3ds மேக்ஸ் 3D ஆப்ஜெக்டில் ரெண்டாவது வீடியோ பார்க்க போகிறோம், சரியா? ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். 3ds மேக்ஸில் இருக்கிற மொத்த டாப்பிக்காக இம்பார்ட்டன்ட் தான், சரியா? இது இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க 3ds மேக்ஸ் வந்து உங்களுக்கு புரியலை, எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. அது நீங்கள் சொல்லும்போது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் நான் போட்டு பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து அது சரியாக வரல அப்படின்ட்டு. கண்டிப்பாக அது அப்படி தான் இருக்கும், சரியா? அது வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி கிடையாது 3ds மேக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணால் இது படிக்க முடியும், சரியா? ஸோ பட் உங்களால் கண்டிப்பாக முடியும், படிக்கலாம், ஓகேவா? ஸோ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க, ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 3ds மேக்ஸை ஓப்பன் பண்ணிக்கிறேன், சரிங்களா? ஓகே. ஸோ இதில் நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பாக்ஸை பார்த்துட்டோம், சரியா? இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோன். பாக்ஸ் நீங்கள் நினச்சிருப்பீங்க இதுதான் பாக்ஸ் அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஒரு வீடியோவே கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே போயிடும்னு நான் நினைக்கிறேன், எனக்கு தெரில. நான் அவ்வளோ தூரத்துக்கு இதில் இஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ போய் பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை பாருங்கள். இதை படிச்சிங்கன்னா இதில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். பட் இது என்ன தனியாக தான் எடுப்பேன், ஓகேவா? ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வாங்க, இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்ட் 12, ஓகேவா? ஸோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதில் இருக்கிற மொத்த பேராமீட்டர்ஸும், ஓகேவா? ஓகே. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் கோன். கோன்னா என்ன, நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கூம்புன்னு சொல்லுவோம், கூம்பின் கன அளவு. ஸோ இந்த மாதிரி சின்ன வயசில் நம்ம படிச்சிருப்பேன்ல, அது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கு. பாக்ஸில் கியூப் பாக்ஸ் இருக்கு, கோனில் எட்ஜ் சென்டர், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இதை பற்றி பார்க்கலாம் நம்ம, சரியா? ஏதாவது நமக்கு ஒரு விஷயம் வந்து படிக்கணும் அப்படின்னா அதை இன்ச் மொத்தமாக படிச்சிடணும், ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணி போகிறேன்னா கோன் எடுத்துக்கிறேன். எடுத்தாச்சா? இதில் எட்ஜுன்னு இருக்கு, இதில் சென்டர்ன்னு இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு நாங்கள் பாருங்கள், இது வந்து எட்ஜ், கரெக்டாக? சாரி, இது வந்து இந்த கிரிட்டோட சென்டர் பாயிண்ட், ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த சென்டர் பாயிண்ட் ஜஸ்ட் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் சொல்லுவேன். இந்த ரெண்டுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியணும், அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த சென்டர் அப்படி கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கிளிக் பண்ணி இழுக்கிறேன் பாருங்க. எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா நான் கிளிக் பண்ணுற பாயிண்ட் வந்து சென்டர் அலைன் ஆகுது. இங்கே பாருங்க, நான் இங்கே தான் கிளிக் பண்ணேன், கரெக்டாக? ஆனால் கோன் அதோட சென்டராக தான் இருக்குது, பார்த்தீங்களா? தென் மவுஸை விட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மேலே தூக்கிக்கிட்டு அப்படியே கீழே கொண்டு வந்தீங்கன்னா கோன் ரெடி. இது சென்டர். அட் த சேம் டைம் நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா இந்த கோனை எடுத்து எட்ஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அதே சென்டரில் வச்சு கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, பாருங்க, பார்த்தீங்களா? இங்கே வருது. அதாவது நான் சென்டரில் வச்சு பண்ணால் எனக்கு சென்டர் பாயிண்ட் ஆகும், எட்ஜில் வச்சு பண்ணால் எனக்கு அதோட செக்மெண்ட் பாயிண்ட்னு சொல்லலாம். எட்ஜு செக்மெண்ட் எதானா இருக்கட்டும், சரியா? நம்ம கிளிக் பண்ணுற பாயிண்ட் வந்து நாம் வரைகிற ஆப்ஜெக்டோட எட்ஜ் லைன்லையும் கனெக்ட் ஆகுறது தான் எட்ஜுன்னு சொல்லுவோம், புரிஞ்சா? சரி, கோன் வந்து எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் சென்டரில் வச்சுக்கிறேன். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணுறேன், அப்படியே மவுஸை பிடிச்சி இழுங்க. இங்கே இழுக்கலாம், இங்கே இழுக்கலாம், இங்கே இழுக்கலாம், உங்களுக்கு எங்கே தேவை இழுத்துக்கோங்க. அப்படியே இழுத்து இங்கே கொண்டு வாங்க. இப்போ மவுஸை விட்டுக்கோங்க, அப்படியே மேலே கொண்டு போகிறீங்க. தென் கிளிக் பண்ணி அப்படியே மவுஸை கீழே கொண்டு வரணும், இப்படி, பார்த்தீங்களா? புரிஞ்சா? பட் அதே இது மேலே கொண்டு போனீங்கன்னா விரியும், கீழே கொண்டு வந்தீங்கன்னா ஒரிஜினல். தென் கிளிக் பண்ணுறீங்க. தென் எப்பவும் போல் நான் ஆல்ரெடி சொன்னது தான், இதில் ரேடியஸ் 2, ஹைட்டு, ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இங்கேயே மாற்றிக்கலாம். இன்கேஸ் மாடிஃபைல போனால் கூட நீங்கள் வந்து இதை தாராளமாக மாற்றிக்கலாம், ஓகே. ஸோ இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா F4 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். F4னா என்னென்னு கூட நான் ஆல்ரெடி சொல்லி தந்திருக்கேன் உங்களுக்கு, போன வீடியோவில் போய் பாருங்கள், சரியா? ஸோ இதில் ரேடியஸ் 1 இருக்கு. இந்த ரேடியஸ் 1ங்கிறது என்னது, கீழே. நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 875 வச்சுக்கிறேன். ரேடியஸ் 2ங்கிறது மேலே, இது வந்து ஒரு 25 வச்சுக்கிறேன், பார்த்தீங்களா? இது 0ன்னு கொடுக்கும்போது அந்த
எட்ஜ் வந்து எனக்கு கூர்மையாகும். நார்மலா நீங்க வந்து ஏதாச்சும் வேல்யூஸ் குடுத்தீங்கன்னா, அந்த வேல்யூக்கு தகுந்த மாரி அது வந்து மாறிக்கிடும். ஓகேங்களா? ஃபைன். இதுல ஹைட் செக்மென்ட். ஹைட் செக்மென்ட்ங்கிறது இது. கேப் செக்மென்ட்ங்கிறது இது. சைடு சைடுங்கிறது இது. 48 சைடு சேர்றது தான் ஒரு சர்க்கிள். நான் 24 தான் குடுத்துருக்கேன். இதனால என்ன ப்ராப்ளம் அப்டின்னா பாருங்க, நான் கம்மி பண்ணிட்டே வந்தேன்னா இங்க இந்த பார்த்தீங்களா? இந்த மாரி ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, கொஞ்சம் இன்கிரீஸ் பண்றேன். இன்கிரீஸ் பண்ண நீங்க எவ்வளோ தூரத்துக்கு செக்மென்ட்ட இன்கிரீஸ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு அது வந்து ஸ்மூத் ஆகும். அதுக்காக 200, 300லாம் வைக்கணும்லாம் அவசியம் இல்ல. நார்மலா ஒரு 48, 58 அந்த மாரி வச்சுக்கணும் போதும். சரியா? இதுவே ஆவரேஜா ஒரு சர்க்கிள் லுக் வந்துரும். சரியா? ஓகே. இதுல ஸ்மூத்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்ப F4 ஆஃப் பண்றேன் பாருங்க. இந்த ஸ்மூத்த நான் எடுத்து விட்டேன்னு வைங்க. இத பார்த்தீங்களா? நாம குடுத்த அந்த சைடு எல்லாமே என்ன ஆகுது அப்டின்னா, இப்ப இந்த 48 சைடு குடுத்தேன் பார்த்தீங்களா? அந்த 48 சைடும் எனக்கு இந்த மாரி ஸ்மூத் ஆகுது. சாரி அந்த ஸ்மூத் வந்து ரிவீல் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்ப இந்த ஸ்மூத்த ஆன் பண்ணி விட்டேன்னா எங்கேயாவது போயிரும். பட் இது ஆன்லயே இருக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்தது தான் ஸ்லைஸ் ஆன். இது பாக்ஸ்ல நம்ம பார்த்துருக்க மாட்டோம். வேணும்னா காமிச்சு தரட்டுமா? இது இந்த பாக்ஸ்ல நான் இருக்காது. சரியா? பட் அப்கமிங் ஆப்ஜெக்ட்ல இது நெறைய ஆப்ஜெக்ட்ல இது இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்லைஸ் ஆன்ங்கிறது வந்து பாருங்க, இப்போ வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, மாடிஃபையர் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸ்லைஸ் ஆனா ஆன் பண்ணணும். ஆன் பண்ணா தான் இந்த கீழ இருக்கிற இந்த 2 ஆப்ஜெக்ட், இந்த 2 பாராமீட்டர்ஸும் எனேபிள் ஆகும். பார்த்தீங்களா? ஸ்லைஸ் ஃப்ரம் நான் ஒரு 80 குடுத்துக்கிறேன். ஓகே பார்த்தீங்களா? ஸ்லைஸ் டூ நான் ஒரு 20 குடுத்துக்கிறேன். பார்த்தீங்களா? நீங்க வேல்யூ குடுத்து தான் பண்ணணும்னு கிடையாது. சரியா? 2க்கும் 0, 0 குடுத்துட்டு இந்த பார்த்தீங்களா இருக்கு. இந்த கீழ இருக்கிறத அப்படியே மாத்தி விடுங்க. இப்போ மேல இருக்கிறதையும் ஒண்ண கம்மி பண்ணா, இன்னொன்ன கூட்டணும். ஸோ அந்த மாரி பார்த்தீங்களா? ஸ்லைஸ் ஆகுது. உங்களுக்கு தேவைக்கு ஏத்த மாரி நீங்க அத என்ன பண்ணிக்கலாம்னா, ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஒரு காப்பி கூட எடுத்து வச்சுக்கிட்டு சரிங்களா? ஸோ உங்களுக்கு தேவையான விதத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த ஷேப்ப வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லைஸ். ஸ்லைஸ் மாடிஃபையரும் இருக்குது. அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோதான். இந்த கோன் அப்படிங்கிறது வந்து டாபிக் வந்து இவ்வளோதான். ஓகேவா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாக்ஸ பார்த்துக்கிட்டு அதில நான் ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் பார்த்துட்டு வந்து படிச்சீங்கன்னு வைங்க, இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகேவா? இனி அப்கமிங் வீடியோஸ்ல இருந்து நான் 2, 3 டாபிக் ஒண்ணாவே எடுக்க ட்ரை பண்றேன். சரிங்களா? ஸோ நீங்க சேர்த்து எடுத்தேன்னு வைங்க, வீடியோ டைம் இன்கிரீஸ் ஆகும். உங்களுக்கு வந்து புரியாது. ஸோ ஒவ்வொண்ணா எடுக்கும்போதுன்னு வச்சுக்கோங்க, நான் எடுக்க அத போட்டு பார்த்துருவீங்க. ஸோ அதுக்காக தான் எடுக்கிறது. மத்தபடி எதுவும் இல்ல. சரியா? நான் சொல்லி தர்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ.